இன்னைக்கு இந்த இன்ஸ்டா FB யூடியூப் எல்லாத்துலையும் இப்படிங்கிறதுக்குள்ள லைக் கமெண்ட் ஷேர் அப்படிங்கிறத போட்டு அடுத்த வீடியோக்கு போய்கிட்டே இருக்கும். ஆனால் நான் FB யூஸ் பண்ண ஆரம்பித்த காலத்தில் ஒரு லைக் போட்டேன் அப்படின்னா அந்த ஹோல் பேஜே ரீலோட் ஆகும். ரீலோட் ஆகி முடியும் போது அந்த லைக் அப்படிங்கிறது ப்ளூ கலரில் லைக்டு அப்படின்னு மாறும். லைக் மட்டும் கிடையாது, கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்னு எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும். இப்படி எல்லாத்துக்குமே ஸ்லோவாக ரியாக்ட் ஆகிட்டு இருக்க இந்த ஃபேஸ்புக்கை எப்படியாவது ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னு ஃபேஸ்புக் இன்ஜினியர்ஸ் ஒரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான் react.js. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அந்த react.jsனா என்ன, அதை யாரெல்லாம் படிக்கணும், அதுக்கு என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த react.js அப்படிங்கிறது வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்காக தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ react.js பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு வெப்சைட் அப்படிங்கிறது ஒரு பைக்கை வச்சு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஒரு பைக்குக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே அதோட மெட்டல் ஃப்ரேம் தான். அந்த மெட்டல் ஃப்ரேமில் தான் அதில் டயரு, இண்டிகேட்டர், லைட்டு எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணுவாங்க. இது இப்படியே விட்டால் பார்க்க அழகாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே நிறைய பிளாஸ்டிக் பாடியெல்லாம் வச்சு அதுக்கு கலராக பெயிண்டெல்லாம் அடிச்சு விட்டுருவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். இதில் இருக்க எல்லா பார்ட்ஸையுமே ஒர்க் பண்ண வைக்கணும். அதை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு கனெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்க சொல்லி அதை ஒர்க் பண்ணவும் வைப்பாங்க. இதே மாதிரி தான் நம்மளோட வெப்சைட்ஸும் லைக்கு, கமெண்ட், ஷேரு, பட்டன்னு நிறைய பார்ட் இருக்கும். இதை எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுறதுக்கு அந்த இடத்துலையும் ஒரு மெட்டல் ஃப்ரேம் தேவைப்படும். அந்த மெட்டல் ஃப்ரேமோட பேர் தான் HTML. இந்த பிளெயின் HTML அப்படியே விட்டால் பார்க்க அழகாக இருக்காது. ஸோ இதை நெக்ஸ்ட் பெயிண்ட் அடித்து அழகாக மாற்றணும். அப்படி பெயிண்ட் அடித்து அழகாக மாற்றுற அந்த ப்ராசஸோட பேர் தான் CSS. நெக்ஸ்ட் இது எல்லாத்தையுமே ஒர்க் பண்ண வைக்கணும். அதாவது இந்த பட்டனை கிளிக் பண்ணால் நமக்கு ஏதோ ஒரு வேலை அங்கே நடக்கணும், இல்லை கார்ட்டில் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த கார்ட்டில் ஆட் ஆகணும், லைக் போட்டேன் அப்படின்னா லைக் உழுகணும். இந்த மாதிரியான ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே நம்ம கொடுக்க வைக்கணும். அதுக்கு இங்கே ஒரு மெக்கானிக்கும் தேவைப்படுறாரு. அந்த மெக்கானிக்கோட பேர் தான் JavaScript. ஸோ இந்த HTML, CSS, JavaScript இது மூணு ஒன்றா சேர்ந்து தான் ஒரு வெப்சைட்டோட யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறதே உருவாக்குது. இந்த HTML, CSS கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுறலாம். இன்னைக்கு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இந்த JavaScript மேலே தான். இந்த JavaScript அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பொதுவாகவே எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் லைப்ரரி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். இந்த லைப்ரரின்னு சொன்னது நீங்கள் பதற வேண்டாம். இந்த லைப்ரரினா என்ன அப்படிங்கிறத ஒரு மெக்கானிக்கை வச்சு நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஒரு மெக்கானிக்கோட வேலை ரொம்ப சிம்பிள். ஒரு வண்டி ரிப்பேர் ஆகி வந்துச்சுன்னா அதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி திரும்ப ஒர்க் பண்ண வைக்கிறது தான் அவரோட வேலை. எல்லா ப்ராப்ளம்ஸையும் வெறும் கையாலே சால்வ் பண்ண முடியாது. ஒரு சில டைம் கஷ்டமான ப்ராப்ளம்ஸ் வரும்போது அவருக்கு ஸ்பெஷலாக ஒரு டூல் பாக்ஸ் தேவைப்படும். அந்த டூல் பாக்ஸ்குள்ளே இருக்க டூலை எடுத்து அது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை அவர் சரியும் பண்ணுவார். இப்போ அந்த மெக்கானிக்கு பதிலாக அங்கே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கிறதா நினச்சிக்கோங்க. ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட வேலையும் நம்ம கொடுக்குற ப்ராப்ளமை சால்வ் பண்ணி கொடுக்குறது தான். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால எப்போதுமே ஒரு ப்ராப்ளமை தனியாக சால்வ் பண்ண முடியாது. அதுக்கும் ஸ்பெஷலாக ஒரு டூல் பாக்ஸ் தேவை. அந்த டூல் பாக்ஸோட பேர் தான் லைப்ரரி. இந்த லைப்ரரிக்குள்ளே ஆல்ரெடி நிறைய பேர் நிறைய செட் ஆஃப் கோடை எழுதி வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ட்டு கொண்டு போனோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கான எக்ஸாக்ட் செட் ஆஃப் கோட் அதுக்குள்ளேருந்து எடுத்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி லைப்ரரி நம்ம JavaScriptல ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதில் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் லைப்ரரியோட பேர் தான் React. இந்த ரியாக்டை யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். இந்த ரியாக்டை இன்னும் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். அந்த குட்டி ஸ்டோரியை வச்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ், AML, UX அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தை எடுத்து புதுசாக படிக்கணும்னாலும் சரி, அந்த ஃபீல்டில் இருக்க டவுட்ஸ், இதை யாரெல்லாம் படிக்கலாம், என்னெல்லாம் படிக்கணும், படித்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்கோப் இருக்குமா, ஒரு ஃப்ரெஷராக இதில் வேலை கிடைக்குமா, அப்படி வேலை கிடைச்சா நமக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா டவுட்டையும் HCL GUVI கண்டக்ட் பண்ணுற ஃப்ரீ ஆன்லைன் வெபினாரில் நீங்கள் ஜாயின் பண்ணி இப்போ இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து டேரெக்டாகவே நீங்கள் கேட்டு உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃப்ரீ வெபினாரில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக இப்போ இருக்கிற ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸை ஹேண்ட்ஸான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கிங் சர்க்கிளையும் இன்க்ரீஸ் பண்ணிக்க இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ஃப்ரீ வெபினார்ஸோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு எந்த வெபினார் வேணுமோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் 2 மெக்கானிக் இருக்காங்க. ஒருத்தர் நார்மல் மெக்கானிக், இன்னொருத்தர் ரியாக்ட் மெக்கானிக். இந்த நார்மல் மெக்கானிக்கிட்ட நார்மல் டூல் பாக்ஸ் இருக்குது. அந்த ரியாக்ட் மெக்கானிக்கிட்ட react.js அப்படிங்கிற டூல் பாக்ஸ் இருக்குது. இந்த நார்மல் மெக்கானிக் என்ன பண்ணுவான்னா, அவங்ககிட்ட எந்த வண்டி வந்தாலும் கம்ப்ளைண்ட் என்னென்னே கேட்காம அதை கண்ணா பின்னான்னு கலைச்சி போட்டுருவான். கலைச்சி போட்டதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் என்னென்னு கேட்டுட்டு அதை அசம்பிள் பண்ணுறப்ப அந்த கம்ப்ளைண்ட்டையும் சரி பண்ணிவிடுவான். இப்போ இது மாதிரி பண்ணுறதுனால ஒரு வண்டியையும் அவன் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பட் இதுவே நம்ம ரியாக்ட் மெக்கானிக் இருக்கான் இல்லையா, அவன் வண்டி வந்ததுமே கம்ப்ளைண்ட் என்ன அப்படிங்கிறத கேட்பான். கம்ப்ளைண்ட் என்ன அப்படிங்கிறத கேட்டுட்டு அவங்ககிட்ட இருக்க ஸ்பெஷல் ரியாக்ட் டூல் பாக்ஸை வச்சு இந்த வண்டியை ஃபுல்லாக கலட்டாமலே எந்த பார்ட்டை மட்டும் மாற்றணுமோ அந்த பார்ட்டை மட்டும் மாற்றி அந்த வண்டியை சரி பண்ணி குயிக்காக கஸ்டமர்கிட்ட கொடுத்துருவான். இதே தான் நம்மளோட வெப்சைட்ஸ்லேயும் நடக்கும். இந்த நார்மல் மெக்கானிக் இருக்கார்லே அவர் தான் நார்மல் JavaScript. இந்த ரியாக்ட் மெக்கானிக் இருக்கார்லே அவர் தான் React JavaScript. இப்போ FB மாதிரியான ஒரு வெப்சைட்டை நீங்கள் நார்மல் JavaScripட்டை வச்சு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு லைக் போட்டதுமே அவன் அந்த மெட்டல் ஃப்ரேமில், அதாவது அந்த HTML ஃப்ரேமில் இருக்க எல்லா காம்போனன்ட்ஸையும் பிரித்து கீழே போட்டுருவான்.
கீழே போட்டுட்டு நீங்கள் லைக் போட சொன்னதுனால அந்த லைக்கை மட்டும் ப்ளூ கலரில் மாற்றி விட்டுட்டு எல்லாத்தையும் திரும்ப எடுத்து அசம்பிள் பண்ணுவான். இவன் இப்படி பண்ணுறதுனால அந்த ஹோல் பேஜில் இருக்க எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆகி புதுசாக வரும். இதனால நமக்கு ஒரு டைமும் ஒரு சின்ன ப்ராசஸுக்குமே அது எல்லாமே ரீலோட் ஆகி ரொம்ப டைம் எடுக்கும். பட் இதுவே இந்த விஷயத்தை react.js வச்சு பண்ணியிருந்தா அவன் அந்த மெட்டல் ஃப்ரேமில், அதாவது அந்த HTML ஃப்ரேமில் இருக்க எதையுமே டிஸ்மேண்டில் பண்ணி எடுத்துருக்க மாட்டான். அப்படியே வச்சு அந்த லைக் இருக்க இடத்துல மட்டும் ப்ளூ கலரில் பெயிண்ட் அடிச்சு விட்டுருவான். இப்படி பண்ணுறதுனால நம்ம லைக் கொடுத்ததுமே டக்குன்னு அந்த இடத்துல லைக் அப்படிங்கிறது அப்டேட் ஆகிடும். லைக் மட்டும் இல்லை, கமெண்ட்டு, ஷேரு, ஏன் நம்ம சேனலில் அந்த சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அது கூட அப்படி தான் ஒர்க் ஆகும். வேணா கிளிக் பண்ணி பாருங்கள், உடனே சப்ஸ்கிரைப்னு மாறிடும். இதை இனிஷியலாக 2011 ஃபேஸ்புக்காக மட்டுமே தான் உருவாக்குனாங்க. ஆனால் லேட்டராக 2013 ஓப்பன் சோர்ஸ் ஆக்குனதுக்கப்புறம் நிறைய டெவலப்பர்ஸ் உள்ள வந்து நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதனால் அது மெட்டா, நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் எல்லா இடத்துலையுமே யூசர் இன்டர்ஃபேஸை பெட்டராக வைக்கிறதுக்கு react.js ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. react.js இவ்வளோ இடத்துல யூஸ் பண்ணுறதுனால இதுக்கான ஜாப் வேகன்சி ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்தியாவில் ஒரு ஜூனியர் டெவலப்பர் 4 lakhsலேருந்து 10 lakhs per annum வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சீனியர் டெவலப்பர் 25 lakhs per annum வரைக்கும் வாங்குறதா சொல்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை காலேஜ் படித்து முடிச்சுட்டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு HTML, CSS, JavaScript இது மூணுத்தோட பேசிக்ஸை கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணிடுங்க. அதை லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் react.js லேர்ன் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே உங்களால் லேர்ன் பண்ண முடியும். இந்த மாதிரி டெக் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு நிறைய வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை பை.